கொசுத்தேனி சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் செவத்தை உடைக்க முடியாது. ஆனால் ஒரு செவத்தில் பார்த்தீங்கன்னா 25 கொசுத்தேனி குடும்பத்துக்கு ரொம்ப புதுசாக இருக்குல்ல, வாங்க காமிக்கங்க. இப்போ இது வந்துட்டு பாக்கு தோப்புங்க. இந்த பாக்கு தோப்புக்கு பாதுகாப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதுமாரி செவகை வந்துட்டு கட்டினாங்க, அதாவது ஒரு காம்பவுண்ட் வந்து கட்டினாங்க. இதெல்லாம் நம்ம கொசுத்தேனி ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே ஒரு கூட்டம், அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜாயிண்ட் இங்கே ஒரு கூட்டம், இங்கே ஒரு கூட்டம் பாருங்க, இங்கே பாருங்க பூச்சி உக்காந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல. இது ஒரு கூட்டம், அப்படியே மேலே காமிக்க, இங்கே ஒரு கூட்டம், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்படியே இங்கே ஒன்று, இதில் ஒரு கூட்டம், இதில் ஒரு கூட்டம், இதில் ஒன்று இருக்குது, இதில் வந்துட்டு இருக்கு, இதில் போயிட்டு வந்துட்டு இருக்கு, இங்கே ஒன்று கட்டியிருக்கு, இதில் பாருங்க அப்படியே இங்கே ஒன்று, இதில் இதை தாண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம். இதில் பாருங்க எவ்வளோ பூச்சி போயிட்டுருக்கு. அப்படியே அந்த பக்கம் காமிச்சா உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே போவேன் நான். ஸோ இது நான் எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, பெரும்பாலும் வந்துட்டு கொசுத்தேனி வளர்க்குறது ஈஸி, ஆனால் கொஞ்சம் இது மாதிரியான இடங்கள் இருந்துச்சுன்னா நம்மளால் வளர்க்க முடியாது. ஸோ வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இப்போ உடஞ்சி போன பானைக்குள்ளே மகப்பந்துக்குள்ளே தான் நீங்களே இப்போ பானை சின்ன சின்ன பெட்டிகள் வந்துட்டு வளர்த்தலாம்.